Hey guys, welcome to our Vision Cat Studio. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோகேடில் இருக்கிற ட்ராயிங் டூல்ஸில் ஆர்க் கமாண்டை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஆர்க் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே ஆர்க் வேணும்னு கேட்டோம்னா அரைவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் அ ஆஃப் சர்க்கிள், இட்ஸ் அ பீஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பீஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் அப்படின்னா என்னென்னா, சர்க்கிள்னால் என்ன, 360 டிகிரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது சர்க்கிள். சரிங்களா? 360 டிகிரி கம்ப்ளீட் ஆகலை, ஒரு பர்டிகுலர் டிகிரியில் ஆரம்பித்து ஒரு பர்டிகுலர் இதில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து அரைவட்டம் கிடையாது, இட்ஸ் அ பீஸ் ஆஃப் எ சர்க்கிள், ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மொத்தம் ஒரு 11 டைப் ஆஃப் ஆர்க் இருக்குது. பார்த்தீங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இது எல்லாமே என்னென்னா சேம் தான், ஆர்க் தான், பட் வரைகிற மெத்தட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் சேஞ்சஸ் ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா 3 பாயிண்ட் ஆர்க்குன்னு இருக்குது. பார்த்தீங்களா? 3 பாயிண்ட் ஆர்க் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம மேனுவலாக 3 பாயிண்ட்டை பிக் பண்ணோம்னா அது எவ்வளோ லென்த்தோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஆர்க்கு க்ரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்டு பாயிண்ட்டுனா அப்படின்னா லென்த்தாகவும் கொண்டு இருக்கலாம், எப்படி வேணாலும் என்னால் வச்சுக்க முடியும். தெரியுங்களா? ஓகே. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைன் வரைகிறேன். லைன் வரைஞ்சிட்டு ஸோ இந்த லைனை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு இங்கேக்குள்ளே வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 பாயிண்ட்டை பிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு ஆர்க்கு க்ரியேட் ஆகிருக்கா. அதே தான் இங்கேயும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்க்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே. இதுதான் என்னென்னா 3 பாயிண்ட் ஆர்க்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 இப்போ கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? இது எல்லாமே சேம் கான்செப்ட் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிக் பண்ணுற பாயிண்ட் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இந்த மேலே இருக்கிற 3ம் கீழே இருக்கிற இந்த 3மே சேம் தான். என்ன அப்படின்னா சேம் கான்செப்ட் தான், சேமாக தான் ஒர்க் ஆகும், பட் ஃபஸ்ட்டு பிக் பண்ணுற பாயிண்ட் சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு சென்டர் எண்டுன்னு இருக்குங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா சென்டரு ஸ்டார்ட் எண்டுன்னு இருக்கா. இங்கே ஸ்டார்ட்டுங்கிறது ஆர்க்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டு. சென்டர் அப்படிங்கிறதுனா அந்த ஆர்க்கோட ரேடியஸ் லென்த்து. எண்டுங்கிறது நம்ம பர்டிகுலராக எங்கே கம்ப்ளீட் பண்ணுறோமோ அந்த எண்டு பாயிண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, நான் இங்கே ஒரு லைன் வரைகிறேன். இந்த லைனை வந்து ஒரு 10 mm வச்சுக்கிறேன். 10 mm. ஓகே, 10 mm வச்சுக்கிறேன். 10 mm வச்சுட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட்டு சென்டர் எண்டு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பாயிண்ட்டு, அதுக்கடுத்து சென்டர் பாயிண்ட்டு. இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் எண்டு பாயிண்ட்டை வந்து நான் அப்படி கொண்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்டு பாயிண்ட் இப்படி நான் மேனுவலாக வைக்கிறேன். பார்த்தீங்களா? ஓகே. இந்த மாதிரி வச்சுக்க முடியும். இப்போ என்னென்னா நான் இந்த டைரெக்ஷனில் கிளாக் வைஸில் எடுக்கிறேன், எனக்கு கிளாக் வைஸாக வரல, ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகி தான் எனக்கு வருது. பார்த்தீங்களா? ஸோ ஆர்க்கோட கான்செப்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம எங்கே ஸ்டார்ட் பாயிண்ட் பிக் பண்ணுறோமோ அதுலேருந்து ஆன்டி கிளாக் வைஸாக தான் ரொட்டேட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு கிளாக் வைஸ் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் கீ இருக்குது. பார்த்தீங்களா? அந்த கண்ட்ரோல் கீயை லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா கிளாக் வைஸாக வரும். தெரியுங்களா? விட்டுட்டோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், லாங் ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா கண்ட்ரோலை கிளாக் வைஸில் வரும். சரிங்களா? இப்போ எண்டு பாயிண்ட் வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். இப்போ அதே கான்செப்ட் தான் இங்கே இருக்கு பாருங்க, சென்டரு ஸ்டார்ட் எண்டு. ஃபஸ்ட்டு ரேடியஸ் லென்த்து, அதுக்கடுத்து ஸ்டார்ட் பாயிண்ட்டு, அதுக்கடுத்து எண்டு பாயிண்ட்டு. புரியுதுங்களா? ஸோ ரெண்டுமே சேம் தான், ஃபஸ்ட்டு பிக் பண்ணுற பாயிண்ட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ அதே மாதிரி ஸ்டார்ட்டு சென்டர் ஆங்கிள். எண்டுங்கிறது என்ன, நானாக மேனுவலாக போய் ஒரு இடத்துல வச்சேன். ஆங்கிள்ங்கிறது நம்ம எவ்வளோ டிகிரி மார்க் பண்ணுறோமோ அந்த டிகிரியில் போய் கம்ப்ளீட் ஆகும் எண்டு பாயிண்ட்டு, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பாயிண்ட்டு, ரேடியஸ் லென்த்து, எண்டு வந்து நான் 90 டிகிரி கொடுக்குறேன். கரெக்டாக எனக்கு 90 டிகிரியில் வந்து நின்றுருக்கா. இப்போ அதே இது சென்டரு ஸ்டார்ட் ஆங்கிள், சென்டர் பாயிண்ட்டு, ஸ்டார்ட் பாயிண்ட்டு, ஆங்கிள் வந்து 120 டிகிரி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 120 டிகிரியில் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே 120 டிகிரி காட்டும் பாருங்கள், இது 90 டிகிரி இருக்கும். 1 செகண்ட் இருங்க. ஸோ யூட்டிலிட்டிஸ், மெஷர், பிக், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷோ ஆகுதா, 120 டிகிரி காட்டுதா. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா 60 டிகிரி, சாரி இந்த இடத்துல பாருங்கள். ஓகே, இங்கே ஷோ ஆகலை. 1 செகண்ட் இருங்க. ஆங்குலர் போயிட்டு இதையும் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ 90 டிகிரி காட்டுதா. ஓகே. இதுதான் என்ன அப்படின்னா ஸ்டார்ட்டு சென்டர் ஆங்கிள், சென்டரு ஸ்டார்ட் ஆங்கிள். ஸோ லென்த்து, ஸ்டார்ட்டு சென்டர் லென்த் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு ரேடியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரேடியஸ் வேலையில் ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு 200 mm ரேடியஸ். அப்போ டயாமீட்ரு 400. அந்த 400 சர்க்கிளில் எனக்கு ஒரு 100 mm தான் வேணும், ஆர்க்கு வேணும். 100 mm லென்த்துக்கு ஆர்க்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதை ரெண்டையும் டெலீட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டு சென்டர் லென்த்து ஸ்டார்ட் பாயிண்ட் எடுக்கிறேன், சென்டர் பாயிண்ட். இப்போ ரேடியஸ் வந்து 5 mm சரிங்களா. இப்போ இந்த 5 mm ரேடியஸ் அப்படின்னா டயாமீட்டர் 10. இதில் வந்து எனக்கு 7 mm லென்த்தில் எனக்கு ஆர்க்கு வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 7 mm லென்த்து. அந்த 10 mm டயாவில் 7 mm லென்த்துங்கிறது இதுதான் சரிங்களா. இதை நான் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா அலைன் டைமென்ஷன் எடுத்துகிட்டு இங்கேருந்து இதை நான் மார்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7 mm ஷோ ஆகுதா. ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் ரேடியஸ் லென்த்தில் ரேடியஸ் இருக்கிற சர்க்கிளில் நம்ம ஒரு பர்டிகுலர் லென்த்து மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட்டு சென்டர் லென்த் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சென்டரு ஸ்டார்ட் லென்த்து. ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். லென்த் வந்து 5 mm கொடுக்குறேன். ஸோ 5 mm இருக்கும். புரியுதுங்களா. ஓகே ஓகே. ஸோ இதுதான் இந்த மேலே இருக்கிற 3ம் கீழே இருக்கிற 3ம் சேம் தான். நான் ஃபஸ்ட்டு பிக் பண்ணுறத பாயிண்ட் சேஞ்ச் ஆகும், மற்றபடி கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். இதை நம்ம எங்கே ஃபாலோ பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்கூல் டைமில் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். அந்த காம்பஸில் பென்சில் ஒரு எஜ்ஜில் வந்து ஒரு எண்டில் பென்சிலை மார்க் வச்சுருப்போம், இன்னொரு இதில் காம்பஸோட எஜ் இருக்கும், அந்த ஷார்ப் எஜ்ஜஸ் இருக்கும். அதை போய் நம்ம 0ல் மார்க் பண்ணிவிட்டு ரேடியஸ் லென்த்தை வச்சுட்டு நம்ம வில்லு வெட்டுவோம் இல்லைங்களா. ஒரு பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க் அடிப்போம், இன்னொரு பாயிண்டில் வச்சு ஆர்க் அடித்து அந்த லைனை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே, வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. இந்த மிடில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இது என்னன்னா ஸ்டார்ட் எண்டுன்னு இருக்குது பாருங்கள். இது வரும்போதே ஒரு ஆஃப் சர்க்கிளாக தான் வரும். இது என்னன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். இப்போ ஸ்டார்ட் எண்டு ஆங்கிள் எடுக்கிறேன், இது ஸ்டார்ட் பாயிண்ட்டு, இது எண்டு பாயிண்ட்டு. அப்போ டோட்டல் லென்த் டயா வந்து 10. இப்போ ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் 45 டிகிரி கொடுத்தேன்னா 45 டிகிரி. அந்த 10 mm டயாவில் 45 டிகிரி ஆங்கிளுக்கு எனக்கு ஆர்க் வேணும் அப்படின்னா நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் எண்டு ஆங்கிள். அதே மாதிரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா ஸ்டார்ட்டு எண்டு ரேடியஸ் சரிங்களா. ஸ்டார்ட்டு எண்டு ரேடியஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ ஸ்டார்ட்டு சென்டர் லென்த்தோட கான்செப்ட் தான். இங்கே ஃபஸ்ட்டு ரேடியஸ் லென்த் எடுக்கிறோம், அதுக்கடுத்து லென்த்து மார்க் பண்ணுறோம். இங்கே ஃபஸ்ட்டு லென்த்து மார்க் பண்ணோம், அதுக்கடுத்து ரேடியஸ் கொடுப்போம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, இப்போ இங்கே ஒரு லைன் வெர்டிக்கலாக லைன் போட்டுறேன். வெர்டிக்கல் லைன் வந்து அதோட லென்த்து 10 mm. ஸோ 10 mm வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட்டு எண்டு ரேடியஸ், இது ஸ்டார்ட் பாயிண்ட்டு, இது எண்டு பாயிண்ட். அப்போ ஆர்க்கோட லென்த்து 10 mm. இந்த 10 mmல எனக்கு எவ்வளோ ரேடியஸ் க்ரியேட் ஆகணும். இப்போது 25 ரேடியஸ் கொடுத்தோம்னா 25 ரேடியஸ் க்ரியேட் ஆகும். அப்போ 25 ரேடியஸ்னால் 50 டயா. அந்த 50 டயாவில் வெறும் 10 mmங்கிறது இந்த ஆர்க்கு மட்டும்தான். புரியுதுங்களா. ஓகே. ஸோ இதுதான் என்னென்னா ஸ்டார்ட்டு எண்டு ரேடியஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்டு எண்டு டைரக்ஷன். ஸ்டார்ட்டு எண்டு டைரக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இது சிவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அந்த டோர் டிசைன்ஸ் போடுறதுக்காக. இதை ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பாயிண்ட்டு எண்டு பாயிண்ட்டு. இப்போ டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பக்கம் வேணுமா இந்த பக்கம் வேணுமா, வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. ஓகே. ஸோ 1 செகண்ட் இருங்க. ஸ்டார்ட்டு எண்டு டைரக்ஷன் இங்கிட்டா இந்த பக்கம். ஸோ நம்ம வைக்கிறத பொறுத்து வரும். ஓகேங்களா. அது வைக்கிற நம்ம லைனை, இப்போ லைன் வந்து நான் இன்க்ளைண்டாக வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் எடுக்கிறேன் ஸ்டார்ட் பாயிண்ட்டு எண்டு பாயிண்ட்டு டைரக்ஷன், தெரியுதுங்களா. ஓகே. கிளாக் வைஸாகவும் வச்சுக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸாகவும் வச்சுக்கலாம். இதுதான் அது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லாஸ்ட் ஒன்றே ஒன்று இருக்குது, கண்டினியூ ஆர்க். வாட் இஸ் அ கண்டினியூ ஆர்க்? இட்ஸ் எ டேஞ்சன்ட் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஞ்சன்ட்னா நான் சொல்லியிருக்கேன், சர்க்குலரோட ஒரு பாயிண்டில் அனதர் ஆப்ஜெக்ட் டச் பண்ணிட்டு போகும். ஸோ அதோட கண்டினியூட்டியாக நமக்கு தெரியும், வேறு ஒன்றும் கிடையாது, எட்ஜஸ் இருக்காது சரிங்களா. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இது என்ன சொல்லியிருக்கு பாருங்களேன், கிரியேட் என் ஆர்க் டேஞ்சன்ட் லாஸ்ட் லைன் ஆர் ஆர்க் ட்ரான். லாஸ்ட் ஸ்னாப் எங்கே முடித்தோமோ அந்த இதில் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 பாயிண்ட் ஆர்க் எடுக்கிறேன். இந்த இடத்துல நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. இப்போ நான் கண்டினியூ ஆர்க் கொடுத்தேன்னா அதுலேருந்து டேஞ்சண்ட்டாக எனக்கு ஆர்க்கு க்ரியேட் ஆகும், தெரியுதுங்களா. ஓகே. இப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், டேஞ்சண்ட் ஆர்க் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இப்படி நான் மார்க் பண்ணுறேன். இப்போ ஒரு லைன் எடுக்கிறேன், லைன் எடுத்துகிட்டு இப்படி நான் மார்க் பண்ணி வச்சுருறேன். இப்போது டேஞ்சண்ட் ஆர்க் கண்டினியூ ஆர்க் எடுக்கிறேன். எடுத்ததுமே 1 செகண்ட் இருங்க, எனக்கு வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் என்னென்னா இந்த டேஞ்சண்ட் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் எந்த ஸ்னாப்பில் முடிக்கிறோமோ அந்த ஸ்னாப்பில் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். சப்போஸ் இதை நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே தான் கனெக்ட் ஆகும், தெரியுதுங்களா. ஓகே. ஸோ இதுதான் ஆர்க் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸு சரிங்களா. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வேணுங்கிற ஆர்க் டைப்பை எடுத்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிற ரெக்டாங்கிள், பாலிகன், ரெக்டாங்கிளில் இருக்கிற நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ரவுண்டட் ரெக்டாங்கிள் இருக்குது, ஓரியன்டேஷன் ரெக்டாங்கிள் இருக்குது. அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. அதே மாதிரி எலிப்ஸ் பார்ப்போம் சரிங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.